நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வெறும் டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்களா? கவலையே வேணாம். உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்தியன் நேவில வந்து ஒரு சூப்பரான ஹையரிங் போட்டுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஆஃபீசருக்கான ரெக்யர்மென்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபார் போத் மென் அண்ட் வுமன் 2 பேரும் தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் இதுக்கு ஃபுல் எலிஜிபிள். ஸோ டோட்டலாக எத்தனை போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 போஸ்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன பிரான்ச்சஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், எஜுகேஷன் பிரான்ச் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச். டோட்டலாக 3 பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே சப்லாம் இருக்குது. ஸோ டோட்டலாக 260 இருக்குது. ஸோ என்னென்ன டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி ப்ளஸ் பிஇ, பிடெக் படிச்சிருக்கணும். எம்பிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ இந்த மாதிரி 3 டிகிரி கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 60% மினிமம் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள். அது மாதிரி அரியர்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட 60% இருந்தே ஆகணும். 59.9 இருந்தால் கூட நீங்கள் இந்த ரோலுக்கு எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட மினிமம் 60% இருந்தே ஆகணும். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21 to 25 இயர்ஸ் தான் வரும். அதுமாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதுபடி வந்து அந்த எந்த இயர், எந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு எந்த ஜாப் பிரான்ச்சஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுபடி இருக்கும். ஒரு டே எக்ஸ்ட்ராவும் அதிகமாகவும் இருக்கவே கூடாது. ஸோ ப்ரொபகேஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் அந்த ப்ரொபகேஷன் பீரியடில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக பெர்ஃபார்மன்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் மானிட்டர் இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தாராளமாக டெர்மினேட் பண்ண அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்குது. இன் பிட்வீன் 2 இயர்ஸில் நீங்கள் சரியாக பண்ணலைனாலும் உங்களை டெர்மினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த நெக்ஸ்ட் சேலரி அண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து 56,000 பெர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பிரான்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். அப் டு 1 lakh வரைக்கும் இதுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ, நேவியோட அக்கமடேஷன் வந்து ஃப்ரீ தான் அங்கேயே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் யூனிஃபார்ம் அலவன்ஸ், மெடிக்கல், ட்ராவல் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஸ்டெப்ஸஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதிகமான மார்க் இருந்தால் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு செகண்ட் ஒன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. தேர்டு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ். இதை வச்சு தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க மெடிக்கல் ஃபிட்னஸ். ஸோ அதுவும் நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான நேவி வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணவும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர்லியெல்லாம் அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே அதிகமான சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லாரும் சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஃபைனலாக எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th January 2026. அப்ளிகேஷன் எண்ட் டேட் எப்படின்னா 24th February 2026க்கு தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாரும் அப்ளை பண்ண பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து ஆன்லைன் தான், நோ ஆஃப்லைன். அதே மாதிரி நீங்களே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நோ ஏஜென்ட்டை வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.